அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்காக பார்த்திங்கன்னா தினசரியாக 50 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 50 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம டாப் 50 சீரீஸை பார்த்து வருகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் போர்ட் பார்க்க விரும்புகிறவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா PDF லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போர்ட் பார்த்துக்காங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரப்பட்டுள்ளது. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல் கேள்வி, வர்தனஞ்ச பிள்ளை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் ஆசிரியர் எனும் சிறப்பு பட்டம் பெற்றவர். 2. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றார். 3. கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசளிக்க பெற்றார். 4. தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசு குறிஞ்சை ஏற்றினார். அப்போது முதல் கேள்விக்கு எதுனா அனைத்துமே சரி. இரண்டாவது கேள்வி, புறநானூற்றில் உள்ள திணைகள் மற்றும் துறைகள் எத்தனை? புறநானூற்றில் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் உள்ளன. கேள்வி 3, எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்த கண்ட பொருள்மொழிந்தன்று என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி புறப்பொருள் வெண்பாமாலை. கேள்வி 4, பொறுத்துக. 1, 3 என ஒற்றைப்படை எண்களாக வருவது பாலை திணை. 2, 8 என வருவது குறிஞ்சி திணை. 4, 14 என வருவது முல்லை திணை. 6, 16 என வருவது மருத திணை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 5, சிறைப்பறவை இலக்கண குறிப்பு தருக. சிறைப்பறவை இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. கேள்வி 6, ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கேள்வி 7, பொறுத்துக. கபிலரை புகழ்ந்தவர்கள். கபிலரை வாய்மொழி கபிலன் என்று சொன்னது நக்கீரர். நல்லிசை கபிலன் என்று சொன்னது பெருங்குன்றூர் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்றவர் பொருந்தில் இளங்கீரனார். புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன் என்றவர் நப்பசலையார். கபிலரை புகழ்ந்தவர்கள் ரொம்ப முக்கியமானது. கபிலரை வாய்மொழி கபிலன் சொன்னது நக்கீரர். நல்லிசை கபிலன் என்று சொன்னது பெருங்குன்றூர் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்றது பொருந்தில் இளங்கீரனார். புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன் என்றது நப்பசலையார். சரியான விடை பாம்பே. கேள்வி 8, தமிழர் திருமறை என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல்? திருக்குறள். கேள்வி 9, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 10, வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 11, திணையளவு போதா சிறுப்புல் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று பாடியவர் கபிலர். கேள்வி 12, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பாடியவர் பரணர். கேள்வி 13, பொய்ப்பால பொய்யாய் போயென பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பால் இந்தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று பாடியவர் தேனிக்குடி கீரனார். கேள்வி 14, உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று பாடியவர் மாங்குடி மருதனார். கேள்வி 15, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று பாடியவர் கவிமணி. கேள்வி 16, புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 17, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று பாடியவர் கவிமணி. கேள்வி 18, முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 19, நெஞ்ச எல்லும் சிலம்பு என்று புகழ்ந்தவர் பாரதியார். கேள்வி 20, தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 21, பைந்தமிழ் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கேள்வி 22, புகார் நகரத்தில் தலைக்கோளறிவை என்ற பட்டம் பெற்றவள் யார்? மாதவி. கேள்வி 23, யார் வீட்டில் தீய நிமித்தங்கள் தோன்றின? மாதரி வீட்டில். கேள்வி 24, எடுமெடு மெடுமென எடுத்ததோர் இகழொலி கடலொலி இகக்கவே விடுவிடு விடுப்பறி கரிக்குழாம் விடும் விடும் மனமொழி மிகைக்கவே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. ஆசிரியர் ஜெயங்கொண்டார். கேள்வி 25, கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்குக்கு குக்குக்கு குகு குத்தி புதை புக்குமெடியன முது கூகை கொட்புடற்றல
நட்பற்றவனரை வெட்டு பலி இட்டு குழகிரி குத்துப்பட ஒத்து பொருவல பெருமாளே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருப்புகழ். கேள்வி 26 பொறுத்துக. சொற்பொருள். மருகினா மருமகள், தனையைனா மகள், மன்னா தைரதன், வெற்புனா மலை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 27 சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன். கேள்வி 28 நாளவட்ட தளிம நளின தொடுந்துத்தி நாகனையும் விட்டோரட்டு நாட்டத்த என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். கேள்வி 29 தேம்பாவணி பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள், 36 படலங்கள் உள்ளன. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எது? தேம்பாவணி. கேள்வி 31 வீரமாமுனிவர் தமிழ்நாடு வந்த ஆண்டு எப்பொழுது? வீரமாமுனிவர் தமிழ்நாடு வந்த ஆண்டு 1710 வந்திருப்பார், 1747 இறந்திருப்பார். கேள்வி 32 தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கப்சதேவ். கேள்வி 33 எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி 34 உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றவர் பாரதிதாசன். கேள்வி 35 வெள்ளி வள்ளி வீங்கிரை பனைத்தோல் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வெள்ளி வள்ளி வீங்கிரை பனத்தோல் என்ற பாடல் வரி நெடுநல்வாடையில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 36 உலா டேஸ் பாவால் இயற்றப்படும்? உலா கலிவெண்பாவால் இயற்றப்படும். கேள்வி 37 பொருந்தாது எது? மகளிரின் பருவங்கள் கேட்டிருக்காங்க, வயது கொடுத்துருக்காங்க. பேதைனா 5 to 7 வயது, பெதுமைனா 8 to 11, மங்கைனா 12 to 13, மடந்தைனா 14 to 19 இருக்கணும். இங்கே தெரிவைக்கு தந்திருக்காங்க. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 38 விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசராசன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர் யார்? விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசராசன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர் ஒட்டக்கூத்தர். கேள்வி 39 உதியர் என்பதன் பொருள் சேரரை குறிக்கும். கேள்வி 40 தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அழகிய மணவாளதாசர் என்றும் அழைப்பர். தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு இன்னொரு பெயர் அழகிய மணவாளதாசர். கேள்வி 41 கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? கலம்பகம் 18 உறுப்புகளை கொண்டது. கேள்வி 42 தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது? தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கேள்வி 43 குமரகுருபரர் எத்தனை வயது வரை வாய் பேசாத குழந்தையாய் இருந்தார்? குமரகுருபரர் பிறந்ததிலிருந்து 5 வயது வரை வாய் பேசாத குழந்தையாய் இருந்தார். கேள்வி 44 தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி யார்? தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி குமரகுருபரர். கேள்வி 45 சேரி மொழியார் செவ்விதற் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிய புலனர்ந்த தோரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கேள்வி 46 சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எது? சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் முக்குடர் பல்லு. கேள்வி 47 தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசைநீங்கு வந்து தோன்றியவர் யார்? பாரதியார். கேள்வி 48 பாரதாசன் வெளியிட்ட இதழ் குயில். கேள்வி 49 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கேள்வி 50 வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும்பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்றவர் யார்? வினைச்சொற்கள் வேற்றுமை ஏற்பதில்லை, வெறும்பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்றவர் சுரதா. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 50 பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்களை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.